ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய இந்த கற்பக திருக்குழுவில் நாம வினாவிடை நிகழ்வெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போ அந்த வகையில இன்று இந்த சங்கப்பலகை குழுவை நிர்வகித்து வரும் சாலை நம்முடைய ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவங்க அந்த குழுவுல மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு உருவ படத்தினை குறிப்பிட்டு காட்டி அது பற்றிய நம்முடைய தெய்வ திருவாக்கியங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வார்கள் என்று நாம சென்ற முறை கூட எழுது ஆணி முனை அது பற்றின திருவாக்கியங்களை எல்லாம் நாம இந்த குழுவிலே பகிர்ந்து கொண்டோம். அது போலவே இந்த முறை அவர்கள் ஊசி நூல் பற்றிய நம்முடைய தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அக்கா அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதையே அக்கா அவர்களுடைய வினாவாக எடுத்துக்கொண்டு நாம் அது பற்றிய நம்முடைய தெய்வ திருவாக்கியங்களை நம்முடைய குழுவில் பகிர்ந்து அதையே சங்கப்பலகை குழுவிற்கு அனுப்பிவிடலாம் என்ற முடிவோடு இன்று நாம் ஊசி நூல் பற்றிய நம்முடைய தெய்வம் அவர்களின் திருவாக்கியங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு ஊசியில நூலை கோர்க்கணும் அப்படின்ற ஒரு ஊசியில நூலை கோர்க்கிற மாதிரி ஒரு படத்தை காமிச்சா என்ன நினைவு வரும்? இப்படி ஒரு ஊசியில நூலை கோர்க்கிற மாதிரி ஒரு படத்தை காமிச்சு இதை பற்றி ஒரு முற்றிப்பெயரை வழங்குங்க அப்படின்னு நம்ம தெய்வ பிள்ளைகிட்ட கேட்டா நிறைய பேசுவாங்க. ஆனா வெளி உலக மக்கள்கிட்ட காமிச்சா என்ன இந்த ஊசியில நூலை கோர்க்கிறத வச்சு என்ன சொல்ல முடியும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா தெய்வம் அவங்க அந்த ஊசி நூல் அது கோர்க்கிறத வச்சு நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு ஊசியில நூலை கோர்க்கணும் அப்படின்னா என்ன தேவை? முதல்ல அந்த ஊசியை நாம கையில பிடிக்கணும். நம்ம கண்ணு அதை பார்க்கணும். அப்புறம் அந்த கை பிடிக்கிற கை அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தா அந்த நூலை அதுல கோர்க்க முடியுமா அப்படின்னா கோர்க்க முடியாது. அப்போ அந்த கையை ஆடாம அசையாம பிடிக்கக்கூடிய ஒரு கவனம், அதுல நாம ஒரு கவனத்தை வைக்கணும். அப்போ இப்படி எல்லாம் ஆடாம அந்த எல்லாமே இருந்தாலும் இந்த கை கண்ணு ஊசி எல்லாமும் இருந்தாலும் அந்த ஆடாம பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கவனம் அதுல இருக்கும்போதுதான் நாம அந்த ஊசியில நூலை கோர்க்க முடியும். அப்போ அந்த ஆடாம இருக்கக்கூடிய அந்த கவனம், அந்த நினைவு, அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிதான் இந்த உலக காரியங்கள்லயும் நாம நினைவை பல விதங்கள்ல சிதறடிக்கும் போது உன்னுடைய நினைவை அந்த மெய்யில புகுத்த முடியாது. அது அசையாம இருக்கும் போதுதான் அதை அந்த மெய்யில இழுத்து விட முடியும் அப்படின்னு நம்முடைய தெய்வம் அவர்கள் உன் நினைவு என்றைக்கு அசைவற்ற நிலைக்கு வருகிறதோ அன்று ஜாக்கிரதையாக இருந்து இந்த இன்ப கடலுக்குள் உன்னையும் இழுத்து விட காத்திருக்கிறோம் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்றாங்க. அவங்க அந்த இன்பக்கடல்ல தான் எப்பயுமே இருக்காங்க. அவங்க நினைவு அதை தவிர வேற எங்கேயும் போறது இல்லை. அதனாலதான் உன்னையும் அந்த இன்பக்கடலுள் இழுத்து விட காத்து. நான் அந்த இன்பக்கடல்ல தான் எப்பயுமே இருக்கிறேன். ஆனா உன் நினைவு எங்கெங்கயோ அலையுது. அப்படி அலையும் போது எப்படி ஊசியில நூலை கோக்க முடியாதோ அது மாதிரி உன்னுடைய உள்ளத்துல அந்த மெய்யை பதிக்க முடியாது. அதனால உன்னுடைய நினைவு என்றைக்கு அசைவற்ற நிலைக்கு வருகிறதோ அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படி காத்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்பக்கடலுக்குள் உன்னையும் இழுத்து விட காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்றாங்க. அப்போ நாம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய நினைவு பல கோடியா விரிஞ்சிருக்கே, அசைவற்ற நிலைக்கு வரமாட்டேங்க. அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கே எப்பயுமே. எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய். இந்த எண்ணம் இப்படி பல கோடியதாய் விரிகிறதுனால தானே இந்த மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமனுடைய வாய், நமனுடைய வசப்பட்டு விடுகின்றன. மின்னம் பல கோடி துயருருநாள்
நம்பலம் இங்கண்ய வீட்டதுவே. இப்படி இந்த மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் துயர் உறுகின்ற நாள்ல அந்த துயரிலிருந்து இருந்து தீர்க்கிறதுக்காக, நம்மளையெல்லாம் அந்த இன்பக்கடலுக்குள் இழுத்து விடுவதற்காக நம்முடைய பெருமானவர்கள் நம்ம நினைவை அப்படி அசைய விடாம செஞ்சு, நம்ம நினைவு எப்ப அசையாம இருக்குமோ நம்மள அந்த இன்பக்கடலுள் இழுத்து விடுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறதாக தெய்வம் அருள் செய்யறாங்க. அப்போ எப்படி ஒரு ஆடிக்கொண்டே இருக்கிற ஒரு ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ, அது போல இந்த மெய்யையும் இவனுடைய உள்ளத்தில் இவனுடைய நினைவானது அசைந்து கொண்டே இருந்தால் இவனுடைய உள்ளத்தில் அந்த மெய்யை புகுத்த முடியாது என்று நம்முடைய பெருமானவர்கள் அருள் செய்துள்ள கோடாயுதக்கூர் திருவாக்கியம் பார்ப்போம். அந்த திருவாக்கியம் எம்மபடர் அடிபடு கோடாயுதக்கூர் பக்கம் 304, பக்கம் 301, திருவாக்கியம் 304. மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்ய வல்ல வேத தலையாகிய மூலமந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்க வல்ல, தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்க வல்ல ஒரு தேவ குருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. பிறகு அவர்களது தயவால் சகல தவாதிக்கமும் கைகூடும். அத்தகைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டிருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அப்போ இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு என்ன அருளிச்சாங்க? முதல்ல மனிதனுடைய கடமை என்ன அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல முதல்ல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. என்ன உன்னுடைய கடமை அப்படின்னா, உன்னை அந்த மறுபிறப்பில் ஆக்க வல்ல ஒரு குரு பெருமான் அவர்களை சந்திக்கிறது தான் உன்னோட முதல் கடமை. அப்போ நீ அப்படி சந்திச்சினா அவங்க என்ன செய்வாங்க? உன்னை உன்னுடைய ஜீவனை, உன் அறிவை, வேதத்தலையாகிய மூல மந்திரத்தை, உன் நாமத்தை, இத்தனையையும் நீ சந்திக்கும்படி செய்து விடுவார்கள். அப்போ இப்போ நாம ஒரு வினா எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நாம எல்லாம் அப்படியான ஒரு தேவகுரு பெருமானை நாமெல்லாம் சந்திச்சோமா? சந்திச்சோம். அவர்கள் நம்முடைய அறிவை நாமே சந்திக்கும்படி அவர்கள் செய்தார்களா? நாமெல்லாம் அறிவை சந்திச்சோமா? ஜீவனை சந்தித்தோமா? அந்த வேத தலையாகிய மூல மந்திரத்தை சந்தித்தோமா? நம்முடைய நாமத்தை நாம சந்தித்தோமா அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கணும். தெய்வம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு அன்பர் ஒருவர் வருகிறார். அப்போ தெய்வம் அவங்ககிட்ட கேக்குறாங்க, அறிவுக்கு உருவம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல, அறிவுக்கு எங்க உருவம் இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெய்வம் அவங்க கேக்குறாங்க, நகம் பெரிதா அறிவு பெரிதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் அறிவுதான் பெரிது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ தெய்வம் கேக்குறாங்க, அப்போ நகத்தை நீ பாக்குறீல, உன் கையில இருக்கிற நகம் உனக்கு தெரியுதுல, உன்னால பார்க்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா முடியுது. அப்போ இந்த சிறிது நகம் சிறிதுன்னு நீயே சொன்ன, அறிவுதான் பெருசுன்னு சொன்ன. இந்த சிறிய நகத்துக்கே ஒரு உருவம் இருக்கும் போது அந்த பெரிய அறிவுக்கு ஒரு உருவம் இருக்காதா அப்படின்னு தெய்வம் அவங்க கேக்குறாங்க. அப்போ அவங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு நம்மள அவங்க சிந்திக்கும்படி செஞ்சு அத நமக்கு எப்படி எல்லாம் விளக்குறாங்க. இப்ப தெய்வம் அவங்க இப்படி கேட்டது நம்முடைய எமன்படர் அடிபடு திருமஞான குரல் பக்கம் 83ல அந்த திருவாக்கியம் இருக்கு, நாம பார்ப்போம். இக்கடத்துக்குள்ளேயே யாரும் அழப்பதற்கரிய இன்னொரு உலகம் இருக்கிறது.
அந்த உலகத்திலே குடியேறினால் ஜீவ உலகில் இருந்து பழகலாம். நமக்கு சுண்டு விரல் தெரியும் அல்லவா, அதில் இருக்கும் நகம் தெரியும் அல்லவா, நகத்தில் உள்ள வரம்பு எல்லாம் தெரியும் அல்லவா, அதே போல அந்த நித்திய உலகு தெரியும் போது ஜீவனும் பிரத்யட்சத்தில் விளங்கும். உனக்கு இந்த தூல உடல்ல இருக்கும்போது எப்படி இந்த நகமெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அது போல நீ அந்த நித்திய உலகத்துல குடியேறினா, அந்த நித்திய உலகத்துல குடியேறணும். குடியேறினா தான் அறிவை பார்க்க முடியும், குடியேறலைன்னா பார்க்க முடியாது. அந்த நித்திய உலகம் முதல்ல தெரியணும். அந்த நித்திய உலகம் தெரியும் போது ஜீவனும் பிரத்யட்சத்தில் விளங்கும். அப்போ அதுல குடியேறும் போது நீ ஜீவனையும் பார்க்கலாம். ஜீவன் நித்திய பொருளாயிற்றே, அலட்சியப்படுத்தக்கூடிய பொருள் அல்லவே. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் ஏன் ஆசைப்படுவதில்லை என்று கேட்கிறோம். அப்போ அந்த ஜீவனை பார்க்கணும்னா முதல்ல ஆசைப்படணும். ஜீவனை பார்க்கணும். அந்த உயிர் நமக்குள்ள இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமாக இருக்குது. உனக்கு என்னென்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ தூங்கினாலும் தூங்காம உனக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கே, அந்த உயிரை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வரலையா அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்க. அப்போ ஆசைப்பட்டா நீ அதை பார்க்கலாம். நாம் ஆசைப்பட்டோம், எம் அறிவை பார்க்க ஆசைப்பட்டோம். நீங்களோ வெனில் அடே அப்பா அறிவை பார்க்க முடியுமா என்ற உலகிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எழுந்திருங்கள், நிச்சயம் பார்க்கலாம். அப்போ நீ அந்த அறிவை பார்க்கணும்னு நினைச்சீனா கண்டிப்பா அதை பார்க்கலாம். உனக்குதான் அந்த ஆசை வரணும். எப்படி இந்த தூல தேகத்துல இருக்கும்போது இந்த நகத்தை நீ தரிசிக்கிறியோ அதே மாதிரி அந்த ஜீவதேகத்துக்குள்ள நீ போகும்போது அறிவையும் தரிசிக்கலாம் அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ அறிவை பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்துகிட்டே இருந்தா முடியாதுதான். ஆனா முடியும், பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதை பார்க்கலாம். அப்போ இந்த மனிதன் 6 அறிவு உடல் எடுத்துதான் எல்லாரும் வந்தோம். ஆனா பிறக்கும் போதே அந்த 6 அறிவும் இருந்ததா அப்படின்னா இல்ல. பிறக்கும் போது 6 அறிவும் இல்ல. ஒரு அறிவாதான் வளர்ந்து வளர்ந்து வருகிறது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, இப்படியே வளர்ந்து 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 ஒரு 5வது அறிவு வர இறைவனே நம்மளை எல்லாம் வளர்த்து கொண்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த 6வது அறிவை நீயே தேடி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அதை அறிவதற்கு உண்டான ஒரு முதலை மட்டும் நான் உனக்கு தந்துடுறேன். ஒரு பெரிய முதலை உன்னுடைய தலையில் வைத்து கட்டி விடுகிறேன். அதை வச்சு நீ அந்த 6வது அறிவை அறிய வேண்டியது உனக்கு கடமையாக இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த 6வது அறிவை அறியக்கூடிய ஒரு கடமையை நமக்கு கொடுத்து அந்த 6வது அறிவை பெறுவதற்கான ஒரு பெரு முதலையும் நமக்கு கொடுத்துடுறாங்க. அப்போ அந்த முதலை கொண்டு அந்த 6வது அறிவை அறியாதவங்க எல்லாரும் 5 அறிவுலதான் இருக்காங்க. 6வது அறிவை பெறல. 6 அறிவு உடல் எடுத்திருக்கு, ஆனாலும் 5 நுகர்ச்சியிலே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த 6வது அறிவை அறிவதற்கு உண்டான ஒரு பெரு முதல், அது என்ன முதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய முறை. வாக்கறிவு, செவி அறிவு. இந்த வாக்கிலும் செவியிலும் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய வல்லபத்தை வச்சு இறைவன் கொடுத்திருக்காங்க. எல்லா உயிரினங்களுக்கும் தான் நாக்கு இருக்கு, காது இருக்கு, பல்லு இருக்கு, தொண்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மனிதன் மட்டும் தானே இந்த நாக்கை மேலும் கீழும் அசைத்து பல ராகரகமான சப்தங்களை எழுப்ப முடியும். எழுப்பி தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்கவும் பிறருடைய எண்ணங்களை புரிந்து கொள்கின்ற அந்த அறிவையும் இறைவன் வச்சு இந்த மனுஷனுக்கு மட்டும்தானே கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த வல்லபங்கள், இந்த செவிக்கும் இந்த வாய்க்கும் வல்லபம் எங்க இருந்து வருது? அந்த செவிக்கு எங்க இருந்து ஆகாரம் வருகிறது? இந்த உலக இருள் நீக்கும் ஒரு கதிரவன், இந்த உலகமே இருட்டுல இருக்கும்போது காலையில ஒரு கதிரவன் உதித்ததும் இந்த உலக இருள் எல்லாம் மாய்ந்து போயிடுது. நீ அந்த சூரியன் வராம எத்தனை லைட்டை போட்டும் இந்த உலக இருளை போக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சூரியன் காலையில உதிச்ச உடனே அப்படியே உலக இருள் எல்லாம் மாய்ந்து அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருயே. அது போல இந்த மனத்திருள் நீக்கிற ஒரு ஞான சூரியன், அந்த ஞான சூரியனை நாம சந்திக்கும் போதுதான்
அந்த சூரியனிலிருந்து வர்ற ஒரு கிரண கதிர்கள், அந்த கிரண கதிர்கள் தான் நமக்குள்ள பாய்ந்து அதுதான் அறிவாக நமக்குள்ள வந்து பாய்வு. அந்த அறிவை நாம் சந்தித்தால், அந்த கிரண கதிரை நமக்குள்ள பாய விடும் போதுதான் நாம வந்து அறிவை சந்திக்கிறோம். அப்போ நம்முடைய செவியாகிய அந்த ஊசியை, அந்த கிரணக்கதிராகிய நூலை கோர்க்கணும். அதை கோர்க்காவிட்டால் அந்த வார்த்தைகளானது உன்னுடைய உள்ளத்துல போய் தைக்காது. ஊசி நூல் எதுக்கு? தைக்கிறதுக்காக. அப்போ இந்த வார்த்தைகளை போய் உள்ளத்துல போய் தைக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த செவியாகிய ஊசியில அந்த கிரணக்கதிராகிய அந்த நூலை கோர்க்கணும். அப்படி கோர்க்கும் போதுதான் அந்த வார்த்தையானது உள்ளத்துல போய் தைக்க முடியும். அப்போ அப்படி கோர்க்கிறதுக்கு அந்த ஊசி என்ன செய்யணும்? ஆடாம இருக்கணும். ஆடிக்கொண்டிருக்கிற ஊசியில நூலை கோர்க்க முடியாத மாதிரி உன் மனசு ஆடிக்கிட்டே இருந்தா அந்த கதிரானது அந்த ஊசி துவாரத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ நீ என்ன செய்யணும்? அதுக்குத்தான் தெய்வமவங்க இந்த திருவாக்கியத்துல முழு மனதோடு நீ வந்து அதுல ஒட்டாம இருந்தீன்னா உன்னை அந்த மெய்யில எடுத்து விட முடியாது. அப்போ நீ வந்து குருபெருமானவர்களை வந்து சந்தித்தால் மட்டும் போதாது. ஒரு தேவ குருவை சந்தித்த பின்னரும் நீ வந்து முழு மனதோடு அவர்கள் பால் ஒட்டி இருக்கும் போதுதான் உன்னுடைய அந்த உள்ளத்துல அந்த மெய்யை தைக்க முடியும். அதான் நம்ம பார்த்துக்கோம். இறுதி வரை நிலைத்து நின்றாதான் நீ வந்து உன்னை ரட்சிக்கப்படுவ. அப்போ நான் பார்த்துட்டேன் அவங்கள அப்படின்னு இல்லாம, அதனாலதான் தினமும் அந்த வார்த்தையானது நம்ம உள்ளத்துல போய் தைக்கணும். அப்போ எப்படி வந்து நாம வந்து முழு மனதோடு ஒட்டாமல் இருந்தால் எப்படி ஆடிக்கொண்டே இருக்கிற அந்த ஊசியினிடத்தில் எப்படி அந்த நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போய்விடுகிறது. அப்போ இந்த மெய் அப்படின்னா என்ன? மெய் நம்ம உள்ளத்துல புகுத்தணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மெய் வந்து எப்படி உள்ளத்துல புகுத்துறது? அப்போ அதுக்குதான் தெய்வம் அவங்க வந்து மெய் வந்து நீ பார்க்கலாம், நீ மெய்ய வந்து சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னா, மெய் வந்து முன்ன அரூபமாக இருந்தது, இப்போ அது ரூபம் எடுத்து வந்து விட்டது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது. இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக உன் பூமிக்கு வந்துள்ளது. அப்ப சந்திக்கலாமே, எளிமையா அறிவை சந்திக்கலாமே. அந்த அறிவு முன்னால அரூபமாகத்தான் இருந்தது. இப்ப அது கால் கை அங்கங்களுடன் உன்னை போலவே ஒரு தூலம் எடுத்து உனக்கு காதை வச்சு படைச்சதுனால அந்த காதுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய் வேணுமே அப்படின்னு அந்த திருவாயை எடுத்துக்கொண்டு அந்த மெய்யானது ஒரு ரூபம் எடுத்து வந்துருச்சேன். அதுதான் அதை நீ சந்திச்சீனா நீ உன் அறிவை, உன்னுடைய ஜீவனை, உன்னுடைய நாமத்தை, மூல மந்திரத்தை எல்லாத்தையும் சந்திச்ச மாதிரியே. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்களே. அதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த உலகத்துல அர்த்தம்? யார் என்ன சொன்னாலும் அது உண்மை பொருளை தெரிஞ்சுட்டா அப்புறமா அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். ஒருத்தவங்க சொல்றத அப்படியே நம்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. நீ எப்பொருள் இந்த உலகத்துல யாருக்கிட்ட நீ வந்து வாய்ப்பேச்சு கேட்டினாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மெய்ப்பொருள் மெய்யானது ரூபம் எடுத்து வந்து முன்னால நின்று பேசிக்கிட்டு அந்த அறிவாகி அந்த ஞான சூரியன் கிரணக்கதிரை வீசிக்கிட்டே இருக்கே, அந்த கிரணக்கதிரை வந்து உன்னுடைய அந்த மனமாகிய அந்த உன்னுடைய செவியாகிய அந்த ஊசியில அந்த கிரணக்கதிராகி அந்த நூலை நீ கோர்க்கணுமே. அப்படி கோர்க்கிறது தான் அறிவு. மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அந்த மெய்ப்பொருளை எப்படி காணணும், எப்படி தரிசனம் பண்ணணும், அப்படி தரிசனம் பண்ணுனா அதுதான் அறிவை சந்திக்கிறது. அப்போ நாம பார்த்தோம் முதல்ல நாமெல்லாம் அறிவை சந்திச்சோமா அப்படின்னா நம்ம தினம் அந்த அறிவை நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த முழு மனதோடு ஒட்டவில்லை என்றால் உன்னிடம் மெய் வந்து ஒட்டாது. அதுவும் முழு மனதோட ஒட்டணும் அப்படிங்கிறாங்களே தெய்வம் அவங்க. அதுக்கு கூட ஒரு திருவாக்கியத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு வேல் கம்பின் நுனியில் உன் நினைவை வைத்துக் கொண்டு இந்த ஊசியில் நூலை கோர்க்க சொன்னால் உன்னால கோர்க்க முடியுமா?
ஒரு ஊசியில நூலை கோர்க்கிறதுனா அந்த ஊசி முனையில நீ உன்னுடைய நினைவை வைக்கும் போதுதான் அந்த நூலை கோர்க்க முடியும். நினைவை எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு வேல் கம்ப காமிச்சு இந்த வேல் கம்ப நினைச்சுக்கிட்டே ஊசியில நூலை கோருனா யாராலையும் கோர்க்க முடியாது. அப்போ உன் நினைவை நீ செய்கிற காரியத்தில் வைக்காமல் வேற எங்கோ வைத்தால் அந்த காரியம் கைகூடாது அப்படின்னு நமக்கு இந்த ஊசி நூலு, இந்த வேல் கம்பு இதெல்லாம் வச்சு நமக்கு உதாரணம் காட்டி நமக்கு விளக்கி அருள்றாங்க. அதுக்கு இன்னொரு வாக்கியம் கூட சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு அவன் வீட்டுல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, உன் வீட்டுல தீ பிடிச்சிருச்சு, உன் மனைவி மக்கள் எல்லாம் அதுல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உடனே ஓடுவானே. அப்படி ஓடும்போது வழியில எத்தனையோ பார்த்துட்டு தான் போவான். ஆனா நீ வழியில என்னென்ன பார்த்த, உங்க வீட்டுல தீ பிடிச்சுன்னு சொன்ன உடனே ஓடுனியே, அப்ப வழியில யார சந்திச்ச, யார பார்த்த அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நினைவு அந்த போன வழியில இல்ல. கண்ணு இருந்தது, பார்வை இருந்தது, அந்த வழியில தான் பார்வை பார்த்துக்கிட்டே தான் போச்சு. ஆனா நினைவு அந்த வழியில் இல்லை. அந்த நினைவு எந்த எல்லைக்கு போயிடுச்சு? அந்த தீ பிடிச்சு அந்த வீடாகி அந்த எல்லைக்கு போய்விட்டது. அப்போ நினைவு இல்லைன்னா இந்த கண்ணு பார்த்துமே உனக்கு அது பலன் இல்லை. நினைவு இல்லைன்னா கருவிக்குலங்கள் இருந்தும் பயனில்லை. அப்போ நினைவை எங்கேயோ வச்சுட்டு நீ இந்த ஊசியில நூலை கோர்க்க முடியாது. நினைவை நீ அந்த ஓர்முனைப்படுத்தி எந்த இடத்துல நீ செயல் செய்யறியோ அந்த இடத்துல ஓர்முனைத்தவம், இதைத்தான் ஊசி முனைத்தவம், ஓர்முனைத்தவம் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்க. அப்படி ஓர்முனைப்படுத்தி வைக்கும் போதுதான் உன்னால அந்த நூலை கோர்க்க முடியும். அப்போ தெய்வம் அவருடைய வார்த்தைகளை நாம கேட்கும் போது நினைவை பராக்க அந்த உலக காரியத்துல அலைய விட்டுட்டு கேட்டோம்னா அது உள்ளத்துல போய் தைக்காது. அந்த ஓர்முனை கொண்டு தெய்வம் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எப்பயும் சொல்லுவோமே, புலிப்பார்வை கொண்டு அந்த வேற எண்ணங்களை சிதற விடாமல் அந்த ஊசி முனை கூர் போல கூர்மையா நாம பார்க்கும் போதுதான் அது நமக்கு நிறைய கோடி செல்வத்தை நமக்கு அள்ளித்தரும். அப்போ இந்த நினைவு அதுதான் முக்கியமாக இருக்கு. அப்போ இந்த நினைவின் மகத்துவத்தை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 69ல மக்களின் நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. நினைவென்னும் ஆகாய வெளியில்தான் சர்வ சம்பத்தும் இருக்கிறது. அதில் காலமெல்லாம் தீமையே ஏற்றி வந்தால் இறுதி நேரத்தில் உங்கள் கதி என்னவாகும்? அப்போ உன் நினைவுலதான் எல்லாமே இருக்கு. அந்த நினைவுலதான் இறைவனும் குடியிருக்கிறாங்க. அவங்கள குடியமர்த்தி வைக்கிற ஆசனமாகத்தான் நம்முடைய நினைவை ஜீவ சிம்மாசனமாக நம்ம வச்சுக்கணும். அப்ப இறைவன் குடியிருக்கிற அந்த ஆசனம்னா அது எவ்வளவு பரிசுத்தமா வச்சிருக்கணும். அதுல கண்ட குப்பையையும் அள்ளி போடலாமா? அப்போ அப்படி அவங்க அதுல உட்காரும் போதுதான் அது சொர்க்கமாக இருக்கிறது. மற்றதை நீ உட்கார வச்சினா அதுவே நரகமாக மாறிவிடும். எல்லாமே நம்ம நினைவுல தானே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க பணக்காரன் அப்படின்னா எதை வச்சு பணக்காரன்னா அவன் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னா கோடி பணத்தையும் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டா தெரிவாரு? இல்ல, நினைவுல வச்சிருப்பாரு. எனக்கு அந்த இடத்துல இத்தனை சொத்து இருக்கு, எனக்கு அந்த பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் நினைவுல தான் இருக்கும். அப்போ இந்த பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் எங்க இருக்கு? அவர் பாக்கெட்ல இல்ல, அவர் நினைவுல தான் இருக்கு. அந்த நினைவு கொஞ்சம் பிறண்டுருச்சுன்னா, கொஞ்சம் அவர் நினைவை பிரட்டி விட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த பணம் எல்லாம் எங்க இருக்குன்னு நினைவுக்கு வருமா? வராதே. அப்போ அந்த நினைவுல தான் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த குருபெருமானை நாம சந்திச்சாலும் நினைவை அவங்க பால வச்சு அந்த முழு மனசோட ஒட்டும் போதுதான் எப்படி அந்த பணக்காரனுக்கு நினைவோட இருந்தா தான் அந்த பணமெல்லாம் அவனுக்கு சொந்தம். நினைவை கொஞ்சம் இழந்துட்டான்னா, நினைவை கொஞ்சம் பிரட்டி விட்டாங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு சொந்தம் இல்லை. அது போல ஒரு குருபெருமானை நீ சந்திச்சாலும் முழு மனதோடு அவங்க பால் அந்த நினைவை வைக்கலைன்னா நமக்கு அந்த மெய்யானது நம்மகிட்ட ஒட்டாது. அப்போ நாம அந்த நினைவை எப்படி கவனமா கூர்மதி கொண்டு அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத தெய்வம் ஒண்ணு இந்த ஊசி நூல் இதை உதாரணமா வச்சு நமக்கு விளக்கி அருள்றாங்க. அதனால நம்முடைய நினைவு இப்போ நாம இங்க உட்கார்ந்து இருந்தாலும் நம்முடைய தூலமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கு. நம்ம நினைவு இங்க உட்காரலைன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம செவியில போகுமானா போகாது.
அதுக்குதான் தெய்வம் அவர்கள் அருளமுதம் திருவாக்கியம் 233 உன்னுடைய கருவிகளில் எது எம்முடன் சம்பாஷித்துக் கொண்டிருந்தது? உன் நினைவு. இப்போ நம்ம தெய்வம் அவர்களை இப்போ கூட நாம தொட முடியும். எதால தொட முடியும்? நம்ம நினைவாலதான் தொட முடியும். அது தூங்காது. சோத்துக்குள் முழுதும் கையை விட்டு கொண்டால் சாப்பிட்டதற்கு அர்த்தமாகுமா? இப்ப இங்கதான் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னாலும் கவனத்தை எங்கேயோ வச்சா இந்த வார்த்தைகள் காதுக்குள்ள போகுமா? போகாது. சோத்துக்குள்ள கையை மட்டும் விட்டா சாப்பிட்டதுக்கு அர்த்தம் ஆகாது. எடுத்து சாப்பிடணும். அதை போல எம்மோடு கூடவே இருந்தாலும் உன் நினைவு சாப்பிடுகிறதா என்பதுதான் கேள்வி. அப்போ அந்த நினைவு சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த நினைவு அந்த எப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற ஊசியில எதையும் கோர்க்க முடியாதோ அது போல உன் நினைவை சாப்பிட விடாம வச்சினா உன்னால சாப்பிட முடியாது. இப்போ முழு மனதோடு அவர்கள் பால் அந்த ஒட்டுதலுக்கு பேரு தான் நாம மனசை ஆடாம வச்சிருக்கிறது. அப்போ இன்னும் இந்த ஊசி முனை தமரை பத்தி தெய்வம் அவங்க நிறைய அந்த ஊசி முனை தமர், அருகு நுனி வாசல், அது ஜீவ குகை, அந்த ஜீவ குகையில தான் போய் நீ இறைவனை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு நிறைய திருவாக்கியங்கள்ல அருளி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த ஊசி முனை பற்றி ஊசி நுனி தமர், ஊசி முனை தமர், அருகு நுனி வாசல் என்பது பற்றி நம்ம தெய்வம் அவர்கள் அருளி செஞ்சிருக்கிற ஒரு திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். அருளமுதம் திருவாக்கியம் 170. அடிமுடி நடு என்ற பதத்தை தானே அன்றி அது என்னதென்று உனக்கு தெரியாது. அடிமுடி நடு அப்படிங்கிற பதம் சொல் உனக்கு தெரியும். ஆனா அது என்னன்னு தெரியுமா? அடி அப்புறம் நடு, அப்புறம் தானே முடி. இப்போ அடிக்கடுத்து ஒரு நேரா ஒரு பொருள் இருக்குன்னா அடி முதல்ல கீழே இருக்கும், அதுக்கப்புறம் நடுவுல நடு இருக்கும், முடிவுல மேல முடி இருக்கும். அதனால அடி நடு முடி அப்படித்தானே இருக்கணும். ஆனா தெய்வம் அவங்க அடி நடு முடி அப்படின்னு சொல்லாம அடிமுடி நடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமுடி நடு என்று வேதம் அடி நடு முடி என்றுதான் இருக்கணும். ஆனா வேதம் அடி முடி அப்புறம் நடு அப்படின்னு சொல்லுதே. அது எப்படி? எதனால்? அடி நடுவு முடியாகி அடிமுடியும் நடுவாகி நின்றுலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே அப்படின்னு தெய்வம் அவங்க மேல்நிலை போதத்துல கேட்டிருக்கோம். அடி நடு முடி அப்படின்னு நீ சொல்றது பொய். அடிக்கப்புறம் முடி அப்புறம் நடு அப்படின்னு சொல்றதுதான் மெய். அந்த மெய் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு அடிமூலமாகிய தாத்தனும் பீடத்தை மயனத்தை அறிவித்து பின் உடலை அறிவிக்கின்றார்கள். அது பாதாள மூலமாகவும் நடு மூலமாகவும் இருக்கிறது. உன்னை கரை சேர்ப்பது அதே வழியாகத்தான். அந்த வழிக்கு பேர், உன்னை கரை சேர்க்கிறதுக்கு ஒரு வழி உன் தூலத்துக்குள்ளே இருக்கு. அந்த வழிக்கு பேரு தான் ஊசி நுனி, ஊசி முனை தமர், அருகு நுனி வாசல். இந்த மகா சூட்சம் யாருக்கும் தெரியாது. ஆகாய அணுவில் உள்ள துவாரம் உனக்கா தெரியும்? ஆகாய அணுவுல ஒரு துவாரம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அந்த ஆகாயம் என்ன ஆகாயம்? உடனே நம்ம அண்டத்துல இருக்கிற ஆகாயத்துக்கு போகக்கூடாது. நம்ம பிண்டத்துல இருக்க ஆகாயம், நினைவென்னும் ஆகாயத்துலதான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறதுன்னு சொல்றாங்களே, அந்த நினைவென்னும் ஆகாயத்துல ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்துக்கு பேர் என்ன? சிகார மூலம். சிகார மூலம், அருகு நுனி வாசல், ஊசி நுனி என்று சொன்னதும் அதைத்தான். அப்போ அடி என்பது என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் சபையில, இருந்தாலும் இன்னைக்கு ஊசிங்கிற தலைப்படுத்தி பார்த்ததுனால அதை திரும்பவும் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த திருவாக்காக இருக்கிறது. அந்த திருவாக்கு தான் நம்ம வேதத்தை அறிவதற்கு அது மூலமாக இருக்கிறது. சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம். அவங்க சொல்லணும், நீ கேட்கணும். அது அடியாக இருக்குது. அவங்களுடைய வாக்கானது அடி மூலமாக இருக்கிறது. அத நீ முடினா என்ன அப்படின்னா, நம்ம முடினவனே முடிவு கடைசி அப்படின்னு நினைக்க கூடாது. முடிஞ்சு வைக்கிறது. எதுல முடிஞ்சு வைக்கணும்? செவியில முடிந்து வைக்கணும். அந்த அடியை உன் செவியில் முடிந்து வைக்கும் பொழுது
அந்த நடுவாக உனக்குள்ள இருக்குதே உயிர், உனக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கே உன் வீட்டுல நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற பாட்டனாக உனக்குள்ள நடுவுல உட்கார்ந்துருக்கிற அந்த உயிர், அந்த ஜீவன், உன் நாமம், மூல மந்திரம், அத நீ பார்க்கலாம். அந்த அடியை நீ செவியில முடியும் பொழுது அந்த நடு உனக்கு தெரியும், அதை நீ சந்திக்கலாம். அப்போ அந்த முடிகிறது என்னவாக இருக்கிறது அப்படின்னா அருகு நுனி வாசலாக இருக்கிறது, ஊசி நுனியாக இருக்கிறது, ஊசி முனை தமராக இருக்கிறது, உன்னுடைய ஆகாய அணுவில் உள்ள ஒரு துவாரமாக சிகார மூலமாக இருக்கிறது. அதை கண்டவர்களை கண்ட பலனை பெறலாம். அங்கே அதாவது அந்த சிகார மூலத்தை ஒருவர் இருப்பார், அவர்தான் உன் நினைவாக யாதாக உன்னிடத்தில் விளங்குகிறார். அந்த சிகார மூலத்துலதான் உன்னுடைய நினைவு யாதாகிய நினைவு அங்கதான் இருக்கு. மும்மூல லட்சணம் நாமம் கொடுத்து பேசி இருப்பது நம் நூலில். அந்த மலைமேலேறி பாதாளத்தை நோக்கி அது தெரியும். அதன் நடுவில் உள்ள நல்ல தண்ணீரில் பூத்திருக்கும் தாமரையை கண்டவர்களுக்கு, தொட்டு கொண்டவர்களுக்கு பிறவியும் உண்டோ? அப்போ இந்த ஊசி முனை தமர் வழியாக அந்த அடியாகி அவங்களுடைய அந்த வேத வார்த்தை, இந்த ஒரு சொல்லில் எமபடரெல்லாம் பஞ்சு பஞ்சா போகுமே, அந்த சொல்லை செவியில முடிஞ்சுக்கணும். அந்த ஊசி முனை தமர்ல அதை புகுத்திக்கிடணும். அப்போ அதை புகுத்தும் போதுதான் நமக்கு இந்த நெய் நம்ம கிட்ட ஒட்டும் அப்படின்னு இந்த திருவாக்கியங்கள் மூலமாக எல்லாம் நம்முடைய தெய்வமோகள் நமக்கு அருளி செய்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் திருமஞான குரல் திருவாக்கியம் பக்கம் 247, திருமெஞ்ஞான குரல் பக்கம் 247லயும் தெய்வமாக இந்த அருகுநுனி வாசல் ஊசி முனை தமர் அதை பத்தி நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. திருமெஞ்ஞான குரல் பக்கம் 247. உனது மெய்யறிவின் முன்னே மனம் அவமானப்பட்டு நிற்கிறது. உன் அறிவானது அருளமுத உணவை உட்கொள்ள கொள்ள உன் மனம் அறிவிலே ஒட்டி விடுகிறது. அப்போ இந்த உன்னுடைய அறிவு அருளமுத உணவை உட்கொள்ளணும். அது எது வழியா உட்கொள்ளும்? அந்த அருகு நுனி வாசல் அந்த ஊசி முனை தமர் வழியாக தான் உட்கொள்ள முடியும். உன் உடலை அப்படியே வைத்துக்கொண்டு உன் அறிவு முதலாகிய உன் அகக்கருவிகளை ஒன்று ஒன்றாக மாற்றி வைப்பதுவே உபதேசம். மாற்றி வைப்பதுவே மறுபிறப்பு. உனது ஆசான் உனது பழைய அறிவை வாங்கிக் கொண்டு உன்னை அருகுநுனி வாசல் என்னும் அந்த ஊசி முனை தமர் வழியாக புகுத்தி, அப்போ அவங்களுடைய வாக்கு எது வழியா போகணும், எது வழி எங்க போய் முடியணும்னு நம்ம பார்த்தோம். அந்த ஊசி முனை தமர் வழியாக அதை புகுத்தி, அப்படி புகுத்தும் போதுதான் உன்னுடைய தூரக்கருவிகள் எல்லாம் அப்படியேதான் இருக்கும். ஆனா உனக்கு புது அறிவு, உன்னுடைய பழைய அறிவை வாங்கி கொண்டு புது அறிவு, உன் மனமாக இருந்த அறிவை மாற்றி அதை அறிவாக அந்த மாசெல்லாம் தொடர்ச்சி அவங்க தருவாங்க. உனக்கு இருந்த அந்த பழைய வடிவம் மாதிரி அவங்களுடைய வடிவம் உனக்கு தந்துருவாங்க. தெய்வம் அவங்க சொன்னாங்களே, என் வடிவு மாற்றி என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமே அப்படின்ற மாதிரி அவர்களுடைய என்றென்றைக்கும் அகலா எவ்வன பூரண சுக வடிவை தந்து ஒரு சுத்த ஆவியை உன் ஜீவனில் வைத்து ஊதி ஏழ்நிலை கம்பத்தில் ஏற்றி வைக்கிறார்கள். இந்த செயலுக்கு பேருதான் மறுபிறப்பு. அப்போ அவங்களுடைய திருவாக்க நாம இந்த ஊசி முனை தமர் வழியாக அந்த ஊசிய ஆட விடாம, அதை எண்ணங்களை சிதற விடாம அந்த கவனம் கொண்டு அதை நாம புகுத்தி கொள்ளும் போது நாம் எல்லாம் மறுபிறப்படைஞ்சவங்களாகத்தான் ஆகிறோம். அந்த ஜீவனை சந்தித்தவர்களாகத்தான் நாம் ஆகிறோம். அப்போதான் இந்த மனம் அந்த ஊசி முனை தமர் வழியாக இந்த அருளமுத உணவை புகுத்தும் போதுதான் இந்த மனமானது அறிவாக மாறுகிறது. அப்போ அந்த பழைய அறிவை அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும் போது உங்ககிட்ட தாவுகிற மனமாக இருந்ததே அதை மாற்றி அவங்க ஒரு சுத்த ஆவியை உன்னுடைய ஜீவன்ல வைத்து ஊதி அந்த ஊசி முனை தமர் வழியாக ஊதி அவர்கள் சப்தமாகி அந்த உயிரை செலவழித்து உன்னை அந்த ஏழ்நிலை கம்பத்தில் ஏற்றுகிறார்கள். இதற்கு பேருதான் மறுபிறப்பு. அப்போ இந்த ஊசி முனை போல
இந்த நினைவானது ஊசி முனையானது எப்படி கூர்மையா இருக்கும், அந்த கூர்மையா இருந்தா தானே ஊசி தைக்கும். ஒரு ஊசி மழுங்கி மழுங்கட்டையா அந்த கூர் மங்கி போயிருந்தா அது தைக்குமா அப்படின்னா தைக்காது. முனை மழுங்கி இருக்கிற ஊசியை வச்சு நம்ம தைக்கணும்னு நினைச்சாலும் தைக்க முடியாது. அப்போ இந்த ஊசியானது அது கூர்மையாக இருக்கணும். அதனாலதான் ஊசி முனை கூர் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்க. அப்போ இந்த ஊசி முனை கூராக இருக்கிறத பத்தி நம்ம கவனமாகவும் இருக்கணும். அதே நேரத்துல அந்த ஊசி முனையானது கூர்மையாக இருக்கணும். உன்னுடைய செவிய நீ கூர்மையா அவங்க சொல்ற அந்த வாக்கியங்களை அதை கேட்கும் போதுதான் உனக்கு அந்த தைக்க முடியும். எப்படி கூர்மையான ஊசியை வச்சுதான் ஒரு துணியில தைக்க முடியுமோ அது போல இந்த கூர்மையா உன்னுடைய ஊசி முனை துவாரத்தை கூராக்குனா தான் இந்த வார்த்தைகள் உள்ளத்துல போய் தைக்கும் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் மான்மதி குரல் திருவாக்கியம் 205 எடுத்து கொடுக்கறத நம்ம பார்ப்போம். நாம் உன்னுடன் பேசும்போது ஒரு எல்லையில் நினைவை வைத்த வண்ணம் கட்டுப்பட்டே பேசுகிறோம். அவங்களே அவங்களுடைய நினைவை அங்கங்க அலைய விடாம நம்ம கிட்ட பேசும்போது ஒரு எல்லையில அந்த நினைவை வேற இடத்துக்கு ஆட விடாம ஒரு எல்லையில வச்சே பேசுறோம் அப்படின்னு அருளி செய்றாங்க. ஆனால் அவ்வாறான சமயத்தில் உன்னை திருத்த வேணும் என்கிற ஆத்திரத்தில் அந்த எல்லையை விட்டு சற்று பிறண்டு நகர்ந்து இறங்க வேண்டி வரும். அவங்க ஒரு எல்லையில நம்மள அந்த எல்லைக்கு ஏத்தணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்காது. ஆனா நாம தான் நம்மளோட பல பிரச்சனையை அவங்ககிட்ட போய் சொல்லி 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 அவங்க நினைவையும் வேற எல்லைக்கு போற மாதிரி இழுத்து விட்டுருவோம். அப்போ அதை உன்னை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த எல்லையை விட்டு என் நினைவு கூட சற்று பிறண்டு விழுகிறது, இறங்க வேண்டி வருகிறது அப்படின்னு அருளி செய்யறாங்க. அப்போ ஏனெனில் உன் போல் நாமும் தூலம் எடுத்து வந்திருக்கிறபடினாலேதான், நானும் உன்ன மாதிரி தூலம் எடுத்து வந்துட்டேனே, நீ பிரச்சனை அது இதுன்னு சொல்லும் போது என் நினைவை விட்டு நான் கொஞ்சம் இறங்கி வர வேண்டியதா இருக்கேன். ஆனால் சில நொடியில் சட்டென்று உஜாராகி என் சொந்த எல்லைக்கே மறுபடியும் பாய்ந்து திரும்பி ஏறி விடுவோம். ஆனா அவங்கள நீ இறக்கி விட்டாலும் அந்த இறக்குன எல்லையில ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. சட்டென்று அவங்க அந்த எல்லைக்கு பாய்ந்து ஏறி விடுவார்கள். நீ இப்போது நாம் குறித்த எல்லையில் உன் நினைவை வைத்துக்கொள். நீயும் அதே போல நான் உன்னை எந்த எல்லையில ஏற்றி வச்சிருக்கிறனோ அந்த எல்லையிலே உன் நினைவை வை. உலக பராக்கிலே தெரியாத அது நேரமே உன் சுவாசம் ஓடுவது கட்டுப்படும். அவங்க சொல்ற மாதிரி நம்ம அவங்க குறித்த எல்லையில நினைவை வச்சோம்னா நம்ம சுவாசம் கட்டுப்படும். அந்த எல்லையை விட்டு உன் நினைவு சற்று அசைந்தாலும் மூச்சு அதிகமாய் ஓட ஆரம்பிக்கும். உன் மூச்சை வீணில் அசைய விடாமல் வைக்க வேணுமானால் உன் மூச்சை ஒரே எல்லையில் மாறாது நிலைக்க வைக்க வேணும். அப்போ உன் மூச்சு கண்டபடி வீணாக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்திருப்போம் எந்தெந்த செயல்ல எல்லாம் எவ்வளவு எவ்வளவு வீணாகுது. சும்மா இருந்தினாலே 4 அங்குலம் வீணாக்கிட்டே இருக்கு. 8 அங்குலம் உள்ள இழுத்து 12 அங்குலம் வெளியே விடுற, 4 அங்குலம் வீணா போச்சு. இப்படி ஒவ்வொரு செயல்லையும் எப்படியெல்லாம் வீணாகுதுன்னு தெய்வம் அவங்க ஆகரகமா எடுத்து நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. ஆனா தெய்வம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த எல்லையில இருக்கும்போது உன்னுடைய மூச்சு அப்படியெல்லாம் வீணா போகாது. இவ்வாறு குறித்த எல்லையிலிருந்து சிறிதும் பிறழாமல் தங்கள் நினைவை ஊன்றி உரத்து நின்று காலமெல்லாம் நடக்கிறவர்களே மெஞ்ஞானிகளாகிய நாம். அப்போ நாம எல்லையை அப்படி செதற விடாம இருந்தா நாமளும் மெஞ்ஞானி ஆகிடுவோம். இதுவே எங்கள் மெஞ்ஞான பரம்பரையினர் அடைகிற நித்திய மதிப்பு. அதுக்கு உதாரணமாக ஒரு பாடலையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் ஓர்முனை தவம் ஊசி முனை தவம் அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு பெண் ஒரு தாதி ஒரு பெண் தலையில ஒரு குடத்துல தண்ணியை தூக்கிட்டு வருவாங்க. கிராமத்துல எல்லாம் நம்ம பார்க்கலாம். தலையில ஒரு குடம் இருக்கும், இடுப்புல ஒரு குடம் இருக்கும், கையில ஒரு குடம் இருக்கும். 3 குடத்தையும் தூக்கிட்டு வழியில யாருடையாவது பேசிட்டு கூட ஈஸியா நடந்து வருவாங்க. வந்தாலும் அந்த தலையில இருக்கிற குடத்துல தலைய அந்த குடத்தை பிடிக்காட்டா கூட தலையில இருக்க குடம் தவறி கீழே விழுந்துராது. ஏன் அப்படின்னா அவங்க நினைவு அங்க வச்சிருக்காங்க. அந்த குடத்துக்கு மேல நினைவை வச்சு அது அசையாதபடிக்கு அவங்க நடந்தாலும் அந்த குடம் அசையாதபடிக்கு நடந்து வர்றாங்க. ஏன் நினைவு அங்க இருக்கிறதுனால அந்த குடம் தவறி கீழே விழல. அதுக்கு ஒரு பாடலை எடுத்து காட்டுறாங்க தெய்வம். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. முத்தர்களா இருந்தா அவங்க எந்த தொழிலை செய்தாலும்
ஏதவத்தை பட்டாலும் அவங்களுடைய மனம் அந்த மோனத்துலதான் குடியிருக்கும். அதனால நீ எப்போதும் எது செய்யலும் எம்மையே நினை அப்படின்னு தெய்வம் அவங்க அதனாலதான் அருளி செய்றாங்க. வித்தகமாய் காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும், அந்த தலையில குடத்தை வச்சுக்கிட்டு அந்த தாதி பெண் 2 கையையும் வீசிக்கிட்டு நடந்து வந்தா கூட தாதி மனம் நீர்க்குடத்தேதான். அந்த மனம், அந்த தாதி பெண்ணோட மனம் அந்த நீர் குடத்தின் மேலே இருக்குதுனாலதான் அந்த குடம் கீழே விழ மாட்டேது. அது போல நினைவானது நம்ம எந்த எல்லையில வைக்கணும்னு தெய்வம் நமக்கு காட்டியிருக்காங்களோ அந்த எல்லையிலே நம்ம வச்சோம்னா அதுக்கு பேரு தான் ஓர் முனை தவம், ஊசி முனை தவம். அப்போ இந்த ஊசி முனை தவம், இந்த ஊசிய கொண்டு நமக்கு தெய்வம் அவங்க என்னென்னலாம் அருளி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன தெரியுது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த திருவாக்கியத்துல இருந்து? ஊசி முனை அப்படிங்கிறது அது கூர்மையாக இருக்கணும். அது மழுங்கி மட்டையாக போயிடக்கூடாது. இப்ப இந்த உலகத்துல எல்லாம் இந்த காலத்துல அறிவு பெருகிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தெய்வம் அவங்க அறிவிச்சவங்க. ஆமா, பெருகிருச்சுன்னு சொல்றது உண்மைதான். பெருகிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று பெருகி விட்டது என்றால் அதன் நீள அகலம் அதிகமாகி விட்டது என்று அர்த்தம். நீளம் அகலம் அதிகமாகுனா கூர்மையா இருக்குமா? அது நீள அகலம் அதிகமானா மழுங்கி மட்டையா போச்சுன்னு அர்த்தம். ஒரு பென்சில் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம், நல்லா கூர்மையாக்கி எழுதும்போது நல்லா எழுதும். எழுத 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 அந்த மழுங்கி மட்டையா போச்சுன்னா திரும்பவும் நம்ம அதை ஷார்பனர் வச்சு கூர்மை ஆக்குவோமே. அப்போ அந்த அறிவு பெருகக்கூடாது. அறிவானது கூர்மையாக இருக்கணும். ஊசி முனை போல கூர்மையாக இருக்கணும். அதுதான் ஊசி முனை தவம், ஓர் முனை தவம். எப்படி அந்த தாதியினுடைய நினைவு அந்த குடத்திலே இருக்கோ அது போல நம்மளுடைய நினைவு கூர்மையாக, தெய்வம் அவங்க எந்த எல்லையில நம்மளுடைய நினைவை வைக்க சொல்றாங்களோ அந்த எல்லையிலே நம்ம இருக்கணும். அது கூர்மையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது ஆடாமல் இருக்கணும். எப்படி ஆடிக்கொண்டு இருக்கிற ஊசியில இந்த வார்த்தைகளை நூலை கோர்க்க முடியாதோ அது போல உன்னுடைய மனத்தை ஆடிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க கொண்டு போய் அந்த மெய்ப்பால் ஆகிய அந்த தெய்வமோகளுடைய அந்த ஞான சூரியனுடைய கிரணக்கதிர்கள் ஆகிய நூல்களை கோர்க்க முடியாது. அப்போ ஓர்முனை கூர் கொண்டு நாம மனசை ஓர்முனையாக்கி அந்த ஊசியை, நம்முடைய மனமாகிய அந்த ஊசியை ஆட விடாம அதை ஓர்முனைப்படுத்தி இந்த உலக பராக்கின்றி நம்முடைய தெய்வமோர்களுடைய அந்த திரு வார்த்தைகளை அந்த ஊசி முனையால கோர்த்து 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 நாம நம்முடைய அதை ஒரு மாலையாக நாம அணிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஊசியை கொண்டு அக்கா அவங்க இன்னைக்கு ஊசியும் நூலும் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து அதை பத்தின முக்தி பெறுவை, அதை பத்தின தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியத்தை பகிர சொன்னதுனால தெய்வம் அவர்களுடைய அந்த திருவாக்கியங்கள் மூலமாக நம்முடைய அந்த நினைவானது ஊசி முனை கூர் போல அது கூர் கொண்டு இருந்தா நாம அந்த அறிவை நாம சந்திக்க முடியும். இந்த உலகத்துல அறிவெல்லாம் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. நாம அந்த ஊசி முனை கொண்டு நம்ம தெய்வம் அவர்களுடைய முதலுடைய கடமை அவங்கள நாம சந்திக்கணும். அது சந்திச்சா மட்டும் போதாது. அதுக்கப்புறமும் நீ முழு மனதோடு அவர்கள் பால் ஒட்டாது இருந்தீனா அது எப்படி ஆடிக்கொண்ட ஊசி இருக்கோ அது போல ஆடிக்கொண்டே இருக்கிற உன்னுடைய மனத்துல அந்த நூலை கோர்க்க முடியாது. அதனால அப்படி ஆட விடாம அவங்களுடைய அந்த திருவார்த்தைகளை நம்முடைய ஓர்முனை தவமாக, ஊசி முனை தவமாக, ஊசி முனை தவம்னா என்னமோ இல்லை, ஊசி முனை மேல ஏறி தவம் செய்யறது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. நம்முடைய செவியை கூர்மையாக வச்சுக்கொண்டு தெய்வம் அவர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்ன அருளி செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஓர்மனை தவம் கொண்டு அதை கேட்டு அந்த மனசை ஆட விடாமல் வச்சிருக்கும் போது நாம கண்டிப்பா அந்த மெய்ப்பால், அந்த மெய்யானது என்ன, மெய்யை நாம சந்திக்கவே முடியும், அறிவை நாம சந்திக்கவே முடியும், ஜீவனை நாம சந்திக்கவே முடியும். ஏன்? அந்த ஜீவன் தான் அரூபமாக இருந்தது, அந்த அறிவு தான் அரூபமாக இருந்தது, நம்ம கண்ணு முன்னால ரூபம் எடுத்து வந்துருச்சு. அதை நம்ம எப்படி சந்திக்கிறது? நம்ம அந்த ஊசி முனை கொண்டுதானே, நம்ம செவியில தானே அதை சந்திக்க முடியும். தன்னைத்தான் அறிதல் அப்படின்னா நம்முடைய செவியில தானே அதை அறிய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால இன்னைக்கு இந்த ஊசி முனை என்பது நம்மளுடைய
அந்த நினைவாகிய ஊசி அது கூர்மையாக இருக்கணும். அது ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எண்ணம்பல கோடியதாய் விரிஞ்சா அது நமனுடைய வாயில தான் போகும். அதை ஓர்முனை கொண்டு தெய்வம் அவர்களை சந்தித்து அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவர்களுடைய அந்த தயவால் அவர்களோடு முழு மனதோடு ஒட்டி இருக்கும் போது நம்மளுடைய அந்த மனம் ஆடிக்கிட்டே இல்லாம அது ஒருநிலைப்படுத்தி இருக்கும்போது இந்த மெய்யை நம்ம உள்ளத்துல புகுத்தி அந்த மெய்யை, அந்த அறிவை, நம்முடைய ஜீவனை நாம நாளும் நாளும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தேவர்களாகத்தான் தெய்வம் அவர்கள் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கூறி, என்னுடைய முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி, அந்த பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.